நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பல வருடங்களா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வேற யாராச்சும் எடுத்துட்டு போனா நம்ம சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். அதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 430 வருஷம் அடிமைகளா தங்க கிட்ட இருந்த இஸ்ரவேலர் திடீர்னு போயிட்டாங்கன்னா எகிப்தியர் சும்மா இருப்பாங்களா? அதனால எகிப்து படை இஸ்ரவேலரை பின்தொடர்ந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் தங்களை திரும்பவும் சிறைப்பிடிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயந்தாங்க. ஆனா தேவன், இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீங்கன்னு இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணாரு. நம்ம தேவன் வாக்கு மாறாதவர். சிவந்த சமுத்திரத்தையே ரெண்டா பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அது நடுவுல கடந்து போக பண்ணாரு. அவர்களுக்கு பாதுகாப்பா முன்னாடி சென்ற தேவதூதன் இஸ்ரவேல் சேனைக்கு பின்னாடி வந்தாரு. மேகஸ்தம்பமும் விலகி பின்னாடி காவலா அரணா மாறிடுச்சு. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாலும் பின்தொடர்ந்து வந்த எகிப்து படைக்கு பயத்தை கொடுத்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே மோசே தன் கைய சமுத்திரத்துக்கு நேரா நீட்டினாரு. உடனே சமுத்திரத்தின் தண்ணீர் ஒன்றாய் சேர்ந்து எகிப்தின் படை வீரர்கள், ரதங்கள், குதிரைகள் எல்லாத்தையுமே மூழ்கடிச்சிருச்சு. தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு யுத்தத்தை இங்க நடத்தினாரு. இஸ்ரவேலர்களை எதிர்த்து வந்த அந்நிய வல்லமைகள் எல்லாமே தண்ணீர்ல மூழ்கி போச்சு. சிவந்த சமுத்திரம் வழியா நடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் முறியடிக்கப்பட்டதை பார்த்தாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில பாவம் முறியடிக்கப்பட ஒரு தண்ணீரின் அனுபவம் நமக்கும் தேவை. அதுதான் ஞானஸ்நானம். ரோமர் 6 முதல் 6 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஞானஸ்நானம் என்பது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதுன்னு பார்க்க முடியும். ஞானஸ்நானம் பெறும்போது நம்ம பாவ சரீரம் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டு நாமளும் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறும் தகுதி உடையவர்களா புது மனுஷனா மாற முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனை முற்றிலுமா ஜெயிக்க எப்படி ஒரு சிவந்த சமுத்திரம் தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரி நாமளும் பாவத்துல இருந்து விடுதலை பெற ஒரு ஞானஸ்நானம் அவசியம். தேவனோடு ஐக்கியப்படுங்க. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம்.